2026 தொடக்கத்தில் ஐநா சபை அதிக கவனம் செலுத்திய உலகளாவிய சவால் எது? ஏ வேலைவாய்ப்பு, பி காலநிலை மாற்றம், சி கல்வி சீரமைப்பு, டி சுற்றுலா. ஆன்சர் பி காலநிலை மாற்றம். 2026 ஜனவரியில் உலகளவில் பேசப்பட்ட அகதிகள் பிரச்சனை எந்த பகுதிக்கு தொடர்புடையது? ஏ ஐரோப்பா, பி ஆப்பிரிக்கா, சி மத்திய கிழக்கு, டி தென் அமெரிக்கா. ஆன்சர் சி மத்திய கிழக்கு. ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை? ஏ 4, பி 10, சி 6, டி 5. ஆன்சர் டி 5. 2026 ஜனவரியில் உலக அளவில் அதிக கவனம் பெற்ற காலநிலை சம்பவம் எது? ஏ வன அழிப்பு, பி கடும் வெப்ப அலை, சி பனிப்பாறை உருகுதல், டி கடல் மட்ட உயர்வு. ஆன்சர் சி பனிப்பாறை உருகுதல். 2026 உலக நாடுகள் அதிகம் பேசும் ஆற்றல் ஆதாரம் எது? ஏ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பி பெட்ரோலியம், சி நிலக்கரி, டி அணு ஆற்றல். ஆன்சர் ஏ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது யூரோப் யூனியனின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஏ பாரிஸ், பி பிரசல்ஸ், சி பெர்லின், டி ரோம். ஆன்சர் பி பிரசல்ஸ். 2026 ஜனவரியில் உலக அளவில் அதிகம் பேசப்பட்ட கடல் பாதுகாப்பு விவகாரம் எது? ஏ பசிபிக் பெருங்கடல், பி அட்லாண்டிக் கடல், சி சென் மஞ்சள் கடல், டி ஆர்டிக் கடல். ஆன்சர் சி ரெட் சீன்னு சொல்லக்கூடிய செம் மஞ்சள் கடல். ஐநா சபையின் தற்போதைய முக்கிய முன்னுரிமை என்ன? ஏ கல்வி, பி அமைதி அண்ட் மனிதாபிமான உதவி, சி விளையாட்டு, டி சுற்றுலா. ஆன்சர் பி அமைதி அண்ட் மனிதாபிமான உதவி. 2026 உலக நாடுகள் அதிகம் வலியுறுத்தும் கொள்கை எது? ஏ உலகமயமாக்கல், பி பாதுகாப்பு வர்த்தக கொள்கை, சி நிலைத்த வளர்ச்சி, டி இராணுவமயமாக்கல். ஆன்சர் சி நிலைத்த வளர்ச்சி. 2026 நடைபெற உள்ள முக்கிய சர்வதேச விளையாட்டு நிகழ்வு இது? ஏ கோடைகால ஒலிம்பிக், பி குளிர்கால ஒலிம்பிக், சி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், டி காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள். ஆன்சர் பி குளிர்கால ஒலிம்பிக். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை நடைபெற உள்ள கண்டம் இது? ஏ ஆசியா, பி ஐரோப்பா, சி வட அமெரிக்கா, டி ஆப்பிரிக்கா. ஆன்சர் சி வட அமெரிக்கா. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஏ லண்டன், பி பாரிஸ், சி லோசேன், டி ரோம். ஆன்சர் சி லோசேன். உலக அளவில் அதிக ரசிகர்கள் கொண்ட விளையாட்டு எது? ஏ கிரிக்கெட், பி கால்பந்து, சி டென்னிஸ், டி ஹாக்கி. ஆன்சர் பி கால்பந்து.